பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இங்கே சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்னவென்று சொன்னால், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? யார் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடும்? இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காயில் நுழைவது எளிதாக இருக்குமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே ஒரு ஐஸ்வர்யவான் என்றால் அவன் பணக்காரங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதல்ல. பணத்தை தங்களுக்காக வைத்துக்கொண்டு பணத்தை நேசிப்பவர்களுக்கு தான். பணத்தை நேசிப்பவர். இந்த ஆஸ்தி உள்ள வாலிபன் பணக்காரனாக இருந்தான். நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் போய்விட்டான். அவன் பணத்தின் மீது அனுபவித்திருந்தான், தேவன் மீது அனுபவிக்கலை. அவன் பணத்தின் மீது நேசத்தை பாசத்தை வைத்திருந்த காரணத்தினால தான் அவன் இருதயம் அதோடு இணைந்திருந்தது. பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கும். ஆகவே பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் தேவன் பக்கம் இருதயம் இருக்கும். பொக்கிஷம் பூமியில் இருந்துச்சுன்னா, ஆஸ்தி பூமியில் இருந்துச்சுன்னா அது பக்கம் தான் இருதயம் போகும். ஆகவே தான் நேசி சொன்னால், நீ போய் விற்றுட்டு வான்னு சொன்னார். அது சொல்லும்போது அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இங்கே சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை என்ன சொன்னால், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? யார் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடும்? ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார், ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டார். அவருடைய அர்த்தம் அவர்களுக்கு சீஷர்களுக்கு சரியாக புரியலை. ஆகவே ஆண்டவர் இயேசு அதை விளக்கமாக சொல்கிறார். இது தேவனால் கூடும், இது மனுஷரால் கூடாதது தான். இது மனுஷனால் சொல்லிக்க முடியாது, மனுஷனால் ரட்சிக்கப்பட வைக்க முடியாது, மனுஷனால் ஒரு மனிதரை மாற்ற முடியாது, மனுஷனால் கூடாத காரியம் இது. ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியாது அல்ல, அவரால் முடியும். காரணம், எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று வாசிக்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும். எவ்ரிதிங் பாசிபிள் வித் காட். எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் தேவனால் செய்ய முடியும். இயேசுவால் செய்ய ஆகும். இயேசுவால் கூடும். கூடாதவர்களை கூடும்படியாக செய்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் எந்த மனுஷனையும் இன்றைக்கு திருச்சபைகளில் ஊழியங்களில் அநேக பணக்காரங்க இருக்கிறாங்க, அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் முதலாவது ஐஸ்வர்யத்தை நேசிக்கலை, ஐஸ்வர்யத்தை கொடுத்து தேவனை நேசித்தார்கள். அவர் பணத்தை நேசிக்கலை, பணத்தை கொடுத்து தேவனை நேசித்தார்கள். ஆகவே தான் அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனால் பணத்தை நேசித்து கொண்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த எண்ணங்களை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எண்ணங்களை மாற்ற முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து இங்கே அருமையான விளக்கத்தை கொடுக்கறதை பார்க்க முடியும். தேவனால் கூடும். நீங்கள் உங்களுடைய மனசில் நினைக்கலாம், இது எப்படி ஆகும்னு நினைக்கலாம். ஆனால் நான் முடியும், தேவன் அதை செய்வார். தேவனால் ஒரு மனுஷ இருதயத்தை மாற்ற முடியும் என்பதை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தொடுகிறார். எந்த ஒரு மனுஷனும் இருதயத்தை ஆண்டவர் தொடுகிறார். தொடுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் என்று நாம் பார்க்கிறோம். அநேக பணக்காரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கடலில் வைப்பதற்கு யோசேப் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யன் தான் அந்த இடத்த கொடுத்தார். ஆகவே தான் அவரை சைடித்து கொண்டு அங்கே வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் இன்றைக்கும் வருகிற அநேக பணக்காரர்கள், அநேக ஐஸ்வர்யவான்கள் உண்டு. ஆனால் வருகிறவர்கள் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் ஆஸ்தியும் முதன்மையாக வைக்காமல், அதை நேசிக்காமல் தேவனை யார் நேசிக்கிறார்களோ அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கு என்னதை கொடுத்திருந்தாலும், வீடு, ஆஸ்தி, பங்களா, கார், எதை வேணாலும் கொடுக்கலாம் ஆண்டவர். ஆனால் கொடுக்குற பொழுது தேவனை விட அதிகமாக நேசிக்க அதை ஆரம்பித்து விட்டால் அது விக்கிரகமாக மாறிவிடும். ஆகவே தேவனை நேசிப்பது தான் மிக சிறந்தது. தேவனை நேசிப்பதை காட்டிலும் தேவன் கொடுத்த பொருளை நேசிப்பது என்பது விக்கிரகத்தை நேசிப்பதாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் தேவனை நாம் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வாலிபனுக்கு அந்த எண்ணம் இல்லாதனால தான் அவன் துக்கத்தோடு போய்விட்டான். ஆனாலும் அவனையும் கர்த்தர் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் மாற்றினார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் மாற்ற முடியும், முடியாது என்று அல்ல என்று தான் இயேசு சொல்கிறார். ஆக பணக்காரனை பரலோகத்தில் கொண்டு வருவது முடியுமா என்றால் முடியும். காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ பணக்காரங்க, டாக்டர்கள், எத்தனையோ பேர் இயேசு இடத்துல வந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். சபைக்கு வராங்க, அதனால் பார்க்கிறோம். ஆகவே தேவனால் கூடாக்கிற ஒன்றுமில்லை. நம்முடைய தேசத்தில் அநேக கோடீஸ்வரலாம் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை நேசிக்க, பரலோக ராஜ்யத்தை நேசிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வருவது என்பது
தேவனுடைய சித்தமாகத்தான் இருக்கிறது. ஆகவே தேவன் அவர்களை நேசிக்கிறார், அவர்களை உண்டாக்கியிருக்கிறார், அவர்களையும் படைத்திருக்கிறார். அவர்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவர்களுக்கு ஆஜபிப்போம், அவர்களும் பரலோகி வருவதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் அநேக ஐஸ்வர்வான்களை ஆஸ்தி உள்ளவர்கள் நாங்கள் சேர்க்கும்படியாய் ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தால் தூரம் பொறுப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.